2 4 6 8 10 100 ரூபா. அடுத்தது வந்து விட்ரோவர், இங்கால பேலன்ஸ். நிறைய முறைகள் சேமிப்பு முறைகள் இருக்கு. அதுல இது வந்து பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு நாங்க ஹோம் பேங்க் புக் எப்படி செய்யறன்றதான் நாங்க பார்க்க போறோம். இந்த பேங்க் புக் செய்யறதால எங்களுக்கு எவ்வளவு காசுகள் மிச்சப்படும்ன்றதை நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்கோ ஹோம் பேங்க் புக் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். மிகவும் சுலபமாக செய்து கொள்ளலாம். இதன் மூலம் எங்களுக்கு மிகுதியாக கிடைக்கிற நிறைய பணங்களை நாங்கள் மிச்சப்படுத்தி இந்த பேங்க் புத்தகத்துல போட்டுக்கொள்றதன் மூலம் எங்களுக்கு ஆசையா பணத்தை சேமிக்கக்கூடிய மனநிலையும் தோன்றும். அதோட வந்து காசை நாங்கள் மிச்சப்படுத்தி கொள்ளலாம். இப்ப நாங்க வந்து இதை வந்து அழகாக்குறதுக்காண்டி இதுக்காண்டி ஒரு உரை ஒன்று போடுறோம். அதைத்தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சின்ன கொப்பியும் எடுக்கலாம். நான் என்னட்ட இருந்த ஒரு கொப்பி எடுத்திருக்கிறேன். சதுர ரூல் தான் கூட நல்லம். என்னென்ன கணக்கு எழுதுறதானே. இப்ப சதுர ரூல் கொப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகம். ஒற்றை ரூல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கோடு அடிச்சு போட்டு எழுதலாம். இப்ப நான் உரை போடுறேன், அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. இதை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகுபடுத்தலாம். நீங்க மார்பிள் ஷீட்ல வேணுமென்றாலும் போட்டு ஒட்டலாம். நான் என்னட்ட இருந்த ஒரு ப்ரௌன் பேப்பரை தான் வந்து இதுக்காண்டி செய்கிறேன். இதுக்காண்டி விலை கொடுத்தெல்லாம் செய்ய தேவையில்லை. இது எங்களோட இஷ்டப்படி தானே, வீட்டில் நாங்கள் பாவிக்கிறதுக்கு தானே. இப்போ கிளியாமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஒரு உரையால் போடுறோம். அழகாகவும் இருக்குமென்றதுக்காண்டி ஹோம் பேங்க் புக் செய்கிறேன். அப்படி 4 மூளை உங்களுக்கு உரை போடுற தெரியும் தானே. 4 மூளையும் வெட்டிட்டு 4 மூளையும் வெட்டிட்டு மடிப்போம். உங்களோட பேங்க் புக் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க டிசைன் பண்ணி கொள்ளலாம். அப்பதான் சேமிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று வரும். இந்த காலத்துல சேமிக்கிறன்றது மிகவும் சரியான கஷ்டம். அதால வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டுகளை நீங்க சேமிக்கணும்டா இப்படியான ஒரு ஹோம் பேங்க் புக் செய்யறதன் மூலம்தான் வந்து நீங்க சேமிச்சு கொள்ள முடியும். ஏனண்டா வந்து 10 ரூபா 20 ரூபா போடுறதுக்காண்டியெல்லாம் பேங்குக்கு போய் கொண்டிருக்கலாம், அதே ஒரு செலவு. அதால இப்படி ஒரு ஹோம் பேங்க் புக் கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா அதை நீங்க எடுக்கவும் மாட்டீங்க, பணமும் சேமிக்கிற மாதிரி போகும். அதால இப்படி அழகா உரைய போட்டுட்டு ஸ்டெப்ல பண்ணுவோம். நாங்கள் ஸ்டெப்ல கட்டி இருக்குதா, ஓகே, இனி ஸ்டெப்ல பண்ணுவோம். ஸ்டெப்ல பண்ணிட்டு ஸ்டெப்ல பண்ணுவோம். நிறைய முறைகள் சேமிப்பு முறைகள் இருக்கு. அதுல இது வந்து பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏனண்டா எங்களுக்கு கிடைக்கிற மிச்ச பணங்கள் எல்லாம் இந்த ஹோம் பேங்க் எழுதி நாங்க வச்சோம்டா மாச கடைசியில எங்கள்கிட்ட எவ்வளவு மிச்சமா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கணக்கு இருக்கும். சரியா, இப்ப நாங்க வடிவா அழகா ஸ்டெப்பர் அடிச்சிட்டோம். ஓகே, இதான் முன் பக்கம்ன்றதால நாங்க இதை வைப்போம். இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எழுத போறோம். இப்போ நான் எழுத போறேன் என்னுடைய ஹோம் பேங்க் எப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ண போறேன். அப்ப நான் இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எழுதலாம், படங்கிடலாம், என்னவும் செய்யலாம். நான் எழுத போறேன். பெயிண்ட் ஸ்டிக் இன்னும் நல்லா இருக்கும். என்னோட இப்போ பெயிண்ட் ஸ்டிக் இல்லை, அதால பேனையால செய்கிறேன். அதுவுமே வடிவத்தான் இருக்கும். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். என் பேர் போட்டு
இப்படி டிசைன் பண்ணிட்டு நீங்கள் இதில் வேணுமெண்டா ஏதாவது ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டலாம். என்னட்ட இப்போ இல்லை, அதால் நான் ஒட்டையில் பேருந்து ஒட்டி காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணியாச்சு. வேணுமெண்டா ஏதாவது கீறலாம். என்ன கீறுவோம்? இப்படி 2 போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு ஸ்மைலி போட்டு இப்படி கீறிடும். அதுக்கு உங்களோட விருப்பம் தான். கீறிவிட்டா நிஜி ஹோம் பேங்க் புக் எழுதையில அடுத்ததாக புக் எழுதணும். கீழே புக் எழுதி விட்டீங்கன்னா ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகே ஆயிடுச்சு. நிஜி ஹோம் பேங்க் புக். இதில் வந்து இப்போ இந்த பேஜில் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், இதை சும்மா விடுவோம். அடுத்த பேஜில் இதை நாங்கள் 4ஆக பிரிக்கணும். இந்த 4ஆக பிரித்த அப்புறம் தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுவேன். இது வந்து செப்டம்பர் மாதம் தானே, செப்டம்பர் மாதத்துக்கான இதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ நாங்கள் இதை 4ஆக பிரிக்கணும். அதில் ஒரு கோடு ஒன்று கீறி 2 ரூல் எடுங்க. 2 ரூல் எடுத்துட்டு இவ்வளோ டேட்டுக்கு, இவ்வளோ டிப்பாசிட்டுக்கு, இவ்வளோ விட்ரோட வங்காள பேலன்ஸ், சரியா? அந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா சரி. சதுர ரூல்னா உங்களுக்கு ஈஸி, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து டிப்பாசிட் அடுத்தது வந்து விட்ரோவல், இங்கே பேலன்ஸ். இதைத்தான் நான் இப்போ எழுத போகிறேன். இதில் மேலே வந்து செப்டம்பர் மாதம் வந்து போடுவோம். செப்டம்பர் 2 போட்டுட்டு அடுத்த வந்து இதில் வந்து டேட் திகதி எழுதணும். அப்போ டேட் 2 போடுவோம். டேட் இதில் வந்து எவ்வளோ காசு நீங்கள் போடுற டிப்பாசிட். அடுத்தது இதில் விட்ரோவல், இங்கே பேலன்ஸ். இதை இதில் எழுதி போட்டு நீங்கள் டேட் போட்டு எழுதணும். இதில் நான் முதலாவது எழுத போகிறேன். நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், அதை எடுங்க. இப்போ வந்து நான் இதில் என்னத்தை எழுத போகிறேன்னா, முதலே நான் சேர்த்த காசு கொஞ்சம் இருக்குது, அதை நான் டிப்பாசிட் பண்ணுற மாதிரி இன்றைக்கு நான் போட போகிறேன். இன்றைக்கு நான் வீடியோ எடுக்கிற டேட் வந்து 8ஆம் தேதி. அதால் வந்து 8ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த புத்தகம். அதால் வந்து இதுக்குள்ள தான் நான் சேர்க்கிறேன். நான் 20 ரூபாத்தால் தான் கூட சேர்க்கிறேன். நான் பார்ப்போம் எவ்வளவு இருக்குண்டு. இதான் நான் சேர்த்தது, கனநாளாக சேர்த்தது. அப்போ இப்படியே கிடக்கு. இப்போ புக் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ பார்ப்போம். மண்ணி 2, 4, 6, 8, 10 100 ரூபா. 2, 4, 6, 8, 10 200 ரூபா. 2, 4, 6, 8, 10 300 ரூபா. 2, 4, 6, 8, 10 100 ரூபா தான். இது 100 ரூபா. எல்லாம் 100 ரூபாயா தான் கிடக்கு. 2, 4, 6, 8, 10 இது 100 ரூபா. 2, 4, 6, 8, 100 ரூபா. இங்கே ஒரு 50 ரூபா இருக்கு. அப்போ 100, 200, 300, 400, 500, 600 ரூபா இருக்கு. 650 ரூபா. இன்றைய டேட் போட்டு நான் இந்த காசு எழுத போகிறேன்னா, இன்றைக்கு 2024 9ஆம் மாதம் 8ஆம் தேதி, சரியா? 2024 9ஆம் மாதம் 8ஆம் தேதி டேட் போட்டாச்சு. எங்கள்கிட்ட இருக்கிற காசு எவ்வளவு? 100, 200, 300, 400, 500, 600, 650 ரூபா. அப்போ நாங்கள் 650 ரூபாயை டிப்பாசிட் பண்ண போகிறோம். இதில் 650 ரூபாய் எழுதி எங்கள்கிட்ட பேலன்ஸும் 650 ரூபா தான் இருக்கும். அப்போ 650 ரூபா.
இப்போ இந்த 650 ரூபாயை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறதுக்காண்டி நான் இந்த மணி சேவிங்குக்காண்டி ஒரு குட்டி ஒரு பவுச் மாதிரி ஒரு பவுச் தான் முதல் பவுச் கொண்டு தான் இப்போ ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எங்கள்கிட்ட விட்டு இருந்தது. அதைத்தான் நான் பயன்படுத்த போகிறேன். அதுக்குள்ள தான் இந்த காசு வைக்க போகிறேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேர்த்து போட்டு உங்களுக்கு தேவையாண்டா அதை செலவழிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதை பேங்கில் கூட போடலாம். ஏன்னா கொஞ்சம் கூட காசு வந்துருந்தானே, அப்போ நீங்கள் அந்த காசை கொண்டு போடலாம். இப்படி டேட் வைஸாக நாங்கள் எழுதி ஒரு மாதம் முடிவில் எங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றதை பார்க்கலாம். இது ஒரு சிறந்த சேமிப்பு. என்னென்னா கூட இப்படி எழுதி நாங்கள் செய்தோம்னா எங்களுக்கும் காசு சேர்க்கணுமென்ற ஒரு ஆசை இருக்கும். அதால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்படி எழுதி நாங்கள் இதுக்குள்ள வைக்கிறதெல்லாம் ஒரு ஆசையாகவும் இருக்கும் எல்லாருக்கும். நான் கூட இந்த பவுச்சுக்குள்ளே தான் என்னட்ட இருக்கிற பஸ் மிச்ச காசு அதில் சேமிக்கிறேன். அதில் சேமிச்சு தான் இப்போ இவ்வளோ 650 ரூபா சேமிச்சிருக்கிறேன். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறத பெரிய ஒரு தொகையாக வரும். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கோ இல்லாட்டி எங்களுக்கு தேவையானதை ஆசைப்பட்டதை வேண்டுறதுக்கு இப்படியான சேமிப்புகள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படி உங்களுக்கு வேறு வேறு காசு தொடர்பான சேமிக்கிற விடயங்களை நான் உங்களுக்கு தர்றதாக இருக்கின்றேன். இது முதலாவதாக இன்றைக்கு உங்களுக்கு ஹோம் பேங்க் பாஸ்புக் எப்படி செய்கிறன்றதான் பார்த்துருக்கேன். இப்படித்தான் நீங்கள் இப்படி எழுதி கொண்டு இப்போ எங்களுக்கு ஒரு 1000 ரூபா தேவை வருதுன்னு வைப்போம். இப்படியே சேர்த்து கொண்டு எங்களுக்கு 5000 ரூபாய் இருக்குது, எனக்கு 1000 ரூபா தேவைண்டா இதில் எழுதி போட்டு விட்ரோலுக்கு நேரம் 1000 ரூபாயை போட்டிங்க, இங்கே பேலன்ஸை போட்டிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இதுக்குள்ள இருக்குன்றது தெரியும். அதால் குழம்ப தேவையில்லை. நான் அந்த காசு எடுத்தேனா எடுக்கலையான்னு நிறைய ஆட்களுக்கு இப்போ எங்கே காசை விட்டோம்னு தெரியாது. அதால தான் இப்படி நீங்கள் எழுதினீங்கன்னா காசு எடுத்ததும் தெரியும், காசு வச்சதும் தெரியும். அப்போ பேலன்ஸ் கட்டாயம் இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு கூடிய அளவான பணத்தை சேமிக்க முடியும். இந்த ட்ரிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 மந்த்துக்கு செய்யுங்க. அப்படி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செய்ய தொடங்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த டிப்ஸ் கோடெல்லாம் கீறி சூப்பராக இருக்கும். செஞ்சு கொண்டு போகவும் ஆசையாக இருக்கும். செய்து பாருங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்கோ. இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.